ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது, திருச்சபை மக்களே, நீங்கள் எல்லாரும் பலவான்களாக இருக்கிறீர்கள், உங்களுடைய வியாதியிலிருந்து நீங்கள் சுகமாகி இருக்கிறீர்கள், மரண தருவாயில் இருந்த நீங்கள் இப்போது உயிரோடு இருக்கிறீர்கள். இப்படி தான் என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருந்திருக்கணும். ஆனால் அவர் எழுதுகிறாரு, சபையாரே, உங்களில் சிலர் எப்படி இருக்கீங்க, நீங்கள் பலவீனராக இருக்கிறீங்க, சிலர் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், அநேகர் என்ன செஞ்சிட்டாங்க, மரித்தும் போய்விட்டார்கள். அப்போ இது நிமித்தம் அப்படின்னா ஏதோ ஒரு தவறு அங்கே என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை, இந்த வேத பகுதி கர்த்தருடைய பந்தி அல்லது ராப்போஜனம் இவைகளை குறித்த தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய ஒரு வேத பகுதியை சேர்ந்த ஒரு வசனத்தை தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை ஆண்டவர் பாருங்க. அந்த ராப்போஜனத்தை குறித்த காரியத்தை இங்கே பவுல் மூலமாக அந்த கொரிந்து சபைக்கு என்ன செய்கிறார், வலியுறுத்துகிறார். இந்த ராப்போஜனம் அப்படிங்கிற ஒன்று நடப்பதற்கு முன்பு அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அன்பின் விருந்து நடந்திருக்கு. அன்பின் விருந்து எப்படி நடந்திருக்குன்னா, இன்னைக்கு இருக்கிறது போல அல்ல. அவர் தங்களுடைய வீடுகளில் இருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஆகாரங்களை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தவங்களில் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, வித்தியாசமான நிலைகளில் இருக்கிறார்கள். சாதாரணமான நபர்கள், ஏழைகள் இருக்கிறாங்க, பணக்காரர்கள் இருக்கிறாங்க. அவருடைய தகுதிக்கு ஏற்றார் போல் என்ன செஞ்சுருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இதை யாருமே அன்பின் நிமித்தம் ஐக்கியப்படுவதற்கு பயன்படுத்தவில்லை. அவர் தங்கள் சுயநலத்தை வெளிப்படுத்துவதற்காக என்ன செஞ்சுருக்காங்க, கடைபிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கி ஒரு பெரிய பணக்காரராக இருந்தால் அவங்க வீட்டில் சிறப்பான உணவுகளை தயாரித்து, பக்கத்தில் கஷ்டப்பட்டவங்க இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்காம அவங்கள பார்க்க வச்சு அதை என்ன செஞ்சிட்ருக்கிறார், சாப்பிட்டுருக்கார். ஒருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, அவரும் பக்கத்தில் பரிதாபமாக உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. அப்போ இந்த கூடுகை எதற்கு, இந்த ஐக்கியம் வலியுறுத்துவது என்ன, இந்த உண்மை புரியாமலேயே அந்த கொரிந்து திருச்சபையார் என்ன செஞ்சிட்ருக்காங்க, சபைக்கு வந்துட்டுருக்காங்க. இதோடு கூட கர்த்தருடைய பந்தி அவர் ஒப்பிட்டு என்ன செய்கிறாரு, அவர் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது அவர் சொல்கிறாரு, அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் பகிர்ந்து கொடுத்தார். அப்போ அன்பு, ஐக்கியம், கரிசனை, பகிர்தல் இதெல்லாம் இல்லாமல் திருச்சபையில் நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டியில் கலந்து கொண்டா, இந்த கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் கலந்து கொண்டா, அதில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. இயேசு எதற்கு இதை சொல்கிறார் அப்படின்னா, என்னை நினைவு கூறுங்க. அல்லேலூயா. நான் பட்ட பாடுகளையும், அந்த கல்வாரியில் என்னுடைய இரத்தத்தை சிந்தினதையும், ஜீவனை நான் பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறுங்கள். அதுக்கு தான் இது நம்ம கடைபிடிக்கிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தியாகம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. அன்பு அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கிறது. பகிர்வு அப்படிங்கிறதே உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. இயேசுவை நினைவு கூறுகிற ஒரு நினைவு கொஞ்சம் கூட இந்த இடத்துல இல்லை. அதனால அவர் சொல்கிறாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். அதில் ஒரு வார்த்தை 30வது வசனத்தில் இருக்குது, பார்த்தீங்களா? அப்போது நம்மை நாம் என்ன செய்யணும், நிதானிக்கணும். நான் யார், நான் எங்கே வந்திருக்கிறேன், இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், இது எல்லாவற்றையும் ஒரு தேவ பிள்ளை நன்கு நிதானித்து அறியணும். அல்லேலூயா.
அதே மாதிரி பாருங்க 29வது வசனத்தில் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். அல்லேலூயா. அப்போ நம்மையும் நாம் நிதானித்து அறியணும். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்றும் நம்ம என்ன செய்யணும். அவர் ஏன் இந்த சரீரம் பிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்? ஏன் தன்னுடைய இரத்தம் சிந்த அவர் தன்னை அர்ப்பணித்தார்? இந்த பாடுகளை அவர் எதற்காக மனம் வந்து ஏற்றுக்கொண்டார்? இது எல்லாவற்றையும் நம்ம நிதானித்து என்ன செய்யணுமா? அவர் குற்றம் செய்தாரா? அவரிடத்தில் ஏதாவது அநியாயம் காணப்பட்டதா? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாராவது உங்களில் சொல்லக்கூடுமா? அப்படி தானே கேட்டார். அவர் நியாயம் விசாரிக்கப்பட நிறுத்தப்பட்ட போது அவர் மேல் எத்தனையோ பொய் சாட்சிகள் எழும்பி இவர் இதை செய்தார் அதை செய்தார் என்று குற்றம் சாட்டினார்கள். ஆனால் ஒரு பொய் சாட்சி கூட ப்ரூஃப் பண்ண முடியலை. அல்லேலூயா. ஆனால் குற்றமே இல்லாத, குற்றமே செய்யாத இயேசு தன்னுடைய சரீரத்தை பிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த சரீரம் இன்னதென்று நிதானித்து. அல்லேலூயா. அப்போ நியாயப்படி நான் தான் தண்டிக்கப்படணும். அவர் எனக்காக தண்டிக்கப்பட்டார். என்னுடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நான் தான் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் என் மேல் விழுந்த தண்டனையை தன்மேல் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை அவர் கழுவி என்னை சுத்திகரித்து தேவனோடு ஒப்புரவாக செய்கிறார். அல்லேலூயா. நீதிமான் என்கிற அந்த ஸ்தானத்தில் என்னை நிறுத்துகிறார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயேசுவை விசுவாசித்து நீங்கள் நாவினால் அறிக்கையிட்ட உடனே ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அப்படி தானே பைபிள் சொல்லுது. அவரை கர்த்தர் என்று விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிடுகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுறான். அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளை ஆண்டவர் யாராக மாற்றிட்டார்? நீதிமான்களாக மாற்றிட்டார். அப்படி தானே? ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம யார்? நீதிமான்கள். அல்லேலூயா. அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? தந்துட்டார். நான் நீதிமானாக இருக்கிறதுனால தான் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. நான் நீதிமானாக இருக்கிறதுனால தான் ஜெபம் பண்ணலன்னு ஒன்று எனக்குள்ளே என்ன வருது? ஒரு குற்ற உணர்வு வருது. அல்லேலூயா. நான் நீதிமானாக மாற்றப்பட்டு அவரோடு கூட அமர்த்தப்பட்டபடினால தான் ஒரு சில தவறுகள் என் வாழ்க்கையில் வந்த உடனே அதை குறித்ததான ஒரு உணர்வு எனக்குள்ள என்ன செய்யுது? வருது. நான் நீதிமான் அப்படிங்கிற இடத்துக்கு வருவதற்கு முன்பு எனக்கு இப்படி உணர்வே கிடையாது. நான் தவறு செய்த போதெல்லாம் நான் செய்த தவறை நியாயப்படுத்தி கொண்டிருந்தேன். நான் குற்றம் செய்த போதெல்லாம் என்னுடைய குற்றத்தை மறைப்பதற்கு நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்? முயற்சி செய்து கொண்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு இயேசுவை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு அவர் என்ன நீதிமான் அப்படின்னு எதையுமே பார்க்காம கடலின் ஆழத்தில் உடனே எல்லாத்தையும் போட்டார். முதுகுக்கு பின்னாடி எல்லாத்தையும் எரிஞ்சிட்டாரு. அவர் என்ன நீதிமானுங்கிற ஸ்தானத்தில் நிறுத்திட்டார். அல்லேலூயா. இப்படி ஒரு மேன்மையை எனக்கு தந்திருக்கிறார்னு நிதானித்து அறியணும். அல்லேலூயா. அப்போ நான் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? ரட்சிக்கப்பட்ட நான் யார்? பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? திருச்சபையின் அங்கமாக நான் ஏன் இருக்கிறேன்? ஆராதனைக்கு நான் ஏன் வருகிறேன்? இந்த கர்த்தருடைய பந்தியிலே நான் சேர்வது நிமித்தம் நான் எதை வெளிப்படுத்துகிறேன்? இது எதுவுமே இந்த கொரிந்தியன் சர்ச்சில் இருந்த விசுவாசிகளுக்கு என்ன செய்யலை? ஒன்றுமே புரியலை. அவர்களுக்குள் உண்மையான ஒரு அன்பு இல்லை. அவர்களுக்குள் தேவன் எதிர்பார்த்த ஐக்கியம் இல்லை. அவர்கள் ஒருத்தர் மேல் ஒருத்தர் கரிசனையாக இல்லை. அவர்கள் பாவம் செய்கிறதுக்கும் துணிந்து தங்களை விற்று போட்டிருந்தார்கள். வெளியில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே வாழ்க்கையை தான் ஆலயத்தில் வந்து அங்கமாக மாறினதுக்கப்புறம் என்ன செஞ்சுருந்தாங்க? கடைபிடித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்குள் பிரிவினை இருந்தது. அஞ்ஞானிகளுக்குள் காணப்படாத பாவ பழக்க வழக்கங்கள்லாம் யாருக்குள்ளே இருந்துச்சு? இந்த கொரிந்திய விசுவாசிகளுக்குள்ளே இருந்தது என்பதையெல்லாம் இந்த நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ பாருங்கள், இவங்க வெளியரங்கமாக நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? கம்யூனியன்லாம் அட்டன் பண்ணுறாங்க. இதனுடைய விளைவு எப்படி மாறிட்டு? உங்களில் அநேகர் பலவீனரும். சிலர் எப்படி மாறிட்டாங்க? வியாதி உள்ளவராக மாறிட்டாங்க. அநேகர் நித்திரை. அப்போ பாருங்க, இதில் நிறைய பேர் இன்னைக்கு நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க.
நிறைய பேர் நீங்கள் வீக் ஆகிட்டீங்க. நிறைய பேர் பெர்மனன்ட் சிக்னஸ் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மேன்மை, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார், இந்த ஐக்கியம் எதற்கு, இந்த திருவிருந்து ஆராதனையில் நீங்கள் ஏன் பங்கெடுக்க வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை நீங்கள் உணராததுனால தான் இந்த சூழ்நிலை அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்து. அப்போ கர்த்தருடைய சரீரத்தையும் நம்ம நிதானித்து அறியணும். ஒரு பாவமும் செய்யாத இயேசு தன்னை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார் நமக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. அல்லேலூயா. அவர் நொறுக்கப்பட்டார், அவர் வாதிக்கப்பட்டார், அவர் பாருங்கள் பிதா அவரை அதற்காக என்ன செஞ்சிட்டார், ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் நாம் அதை ஏசாயா சொன்னது மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடாது, நாமும் அதை அறியாது இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம விசுவாசிகள் இதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். இயேசுவின் பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியணும். அவருடைய சரீரத்தை குறித்து அப்படின்னு நிதானித்து அறியணும்னா, அந்த சரீரம் எல்லாருடைய சரீரத்தை போல அடக்கம் பண்ணப்பட்டது. அந்த சரீரத்தில் அவர் மரித்தார். ஆனால் இந்த பைபிள் அவர் சொல்கிறார், அவர் வரும் அளவும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரா, இயேசு கிறிஸ்து மறுபடி வரும் அளவும் இதை நம்ம செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கர்த்தருடைய சரீரத்தை நம்ம நிதானித்து அறியும் போது மரித்தாலும் நம்ம பிழைப்பதும் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்குது. இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக போனாலும் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. உயிர் தெழுந்த சரீரத்தில் இயேசு தன்னை சீஷர்களுக்கு 40 நாள் என்ன செய்தார், காண்பித்தார். அந்த இயேசு இந்த பவுலுக்கும் தரிசனமானார். அப்போ இவர் மறுபடி என்ன செய்ய போகிறாரு, வரப்போக. அப்போ அவர் வரும் அளவும் இது கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. அப்போ இந்த சரீரம் நமக்காக பிக்கப்பட்ட அந்த சரீரம், அலங்கோலமாக்கப்பட்ட அந்த சரீரம், அதை குறித்து நம்ம நிதானிக்கும் போது அது எல்லாருடைய சரீரத்தை போல் அடக்கம் பண்ணப்பட்டாலும் 3ஆம் நாள் அந்த சரீரம் அங்கே இல்லை. போய் தேடி பார்த்தாங்க, இருந்துச்சா, இல்லை. அல்லேலூயா. அவங்க சீசர்கள் தேடி அவங்க பார்க்கும்போது, என்ன தேடுறீங்கப்பா, அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடி. அப்போ மகிமையின் சரீரம் அப்படின்ற ஒன்று இருக்குது, நித்திய ஜீவன் என்ற ஒன்று இருக்கிறது, மரித்தாலும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை ஒன்று இருக்குது. மறுபடி இயேசு வருவார்னா நம்மை அழைத்து செல்ல அவர் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய மகிமை நம்பிக்கை நமக்கு என்ன செய்யுது, இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம பாவங்களுக்கு, அநியாயங்களுக்கு, அக்கிரமங்களுக்கெல்லாம் விலகி என்ன செய்வோம், ஜீவிப்போம். இதை குறித்த சிந்தனைலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற காரியங்களை நம்ம செய்யும்போது நமக்கு அது ஒரு பெரிய தவறாகவே என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் இந்த சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தா நான் அவன் என்ன செய்வேன், கெடுப்பேன் அப்படின்றார். இந்த சரீரம் இன்னைக்கு பல நிலைகளில் மக்களால் என்ன செய்யப்படுது, கெடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. சரீரத்தை குறித்து நிதானிக்கணும். உங்கள் சரீரத்தில் கடவுளை பிரியப்படுத்தன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், ரத்தத்தை கிழிச்சு கொடுத்தேன், தேவையில்லை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என் உடம்பை நான் வருத்துறேன் அப்படிலாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே நமக்காக அவர் தன்னுடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் நம்ம சரீரத்தை கீற வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவை நச்சு அடையாளங்களை நான் என்னிலே தரித்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொன்னதுனால, அப்போ பவுலே பச்சை குத்திருக்கிறாரு. அதனால் நம்மளும் என்ன செய்யலாம், சிலுவை அடையாளத்தை போடலாம். இயேசுநாதர் உருவத்தை என்ன செய்யலாம், பதிக்கலாம். அப்படியா கிடையாது. உடம்புல எந்த உருவங்களையும் பொறிக்கக்கூடாது. நிரந்தரமாக எந்த அடையாளங்களும் உடம்புல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பதிக்கக்கூடாது, பச்சை குத்தக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஃபேஷனாக மாறிட்டுருக்கு. வாலிபர்கள் வெளியில் போய் படிக்க போகிற இடங்களில் அவர்கள் படித்து பட்டதாரிகளாக வெளியே வந்து வேலைக்கெல்லாம் போகிறாங்க. அவங்க சில பிரபலமான நபர்களாக மாறுறாங்க. அப்போ பாருங்கள், உலகத்தார போல் இவங்களும் கையிலலாம் என்ன குத்திடுறான், டேட்டு குத்திடுறோம். கையில், கழுத்தில், உடம்புல எங்கெல்லாம் வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த இடங்கள்லாம், நெஞ்சில். பெண்களும் இப்போ அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டாங்க. தங்கள் விரும்புகிற நம்முடைய பெயர்களை பதிக்க, அல்ல ஜீசஸ் தான் பாஸ்டர் நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு நம்மள்டே காட்டுறாங்க. அல்லேலூயா. பச்சை குத்தியிருக்கேன், ஆனால் என்ன பேரில் தான் குத்தியிருக்கேன், ஜீசஸ் தான் குத்தியிருக்கேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. நம்முடைய உடம்பு, நம்முடைய சரீரம் நமக்குரியது அல்ல. யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய சரீரத்தையும் குறித்து நம்ம நிதானித்து அறியணும்.
நம்முடைய சரீரத்தையும் குறித்து நீதான். இதெல்லாம் ரொம்ப சுத்தமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். உங்கள் சரீரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இதை யார் வாசம் பண்ணுறா? கர்த்தர் வாசம் பண்ணுறா. ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம், அப்போ அந்த ஆலயத்தில் ஆராதனை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது எவ்வளோ தீவிரமாக சுத்தம் செய்யப்பட்டு ஆயத்தம் செய்யப்படுகிறது. ஏன்னா எல்லோரும் வந்து அங்கே ஒர்ஷிப்புக்கு அடிச்சுவாங்க, வருவாங்க, சாமி கும்பிட வருவாங்க, இப்படிலாம் நிறையா ஆயத்தங்கள். அதை மாதிரி நம்மில் யார் தங்குறா? நம்முடைய தேவன். அப்போ இவர் வாசம் பண்ணுற அளவுக்கு நம்ம சுத்தமாக இருந்துட்டாலே பலவீனம், சுகவீனம், வியாதிலாம் பாதி போயிடும். அல்லேலூயா. தேவையில்லாத எந்த வியாதியும் நம்ம உடம்புக்குள்ள நிச்சயாது வராது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மருத்துவர்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணம் கோபம், வைராக்கியம், கசப்பு, இந்த அகங்காரம், பெருமை, மேட்டிமை, இந்த மாதிரி ஒரு விதமான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணம். இந்த யானை ஒதுக்குற மாதிரி ஒதுக்கி வச்சுருக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதை மாதிரி வன்மம், வஞ்சனை, சூது, கள்ளம், கபடு இதெல்லாம் உள்ளே இருக்கிறதுனால தான் நிறைய பொல்லாத உயிர்கொல்லி வியாதிலாம் வருதான். கேன்சர், அது இதுண்டு இன்றைக்கி ஏன் வியாதிகள்லாம் பெருகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பைபிள் சொல்லுது பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ யார் மேலேயாவது நம்ம பொறாமைப்பட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது பாதிப்போ இல்லையோ அது நம்மளை என்ன செஞ்சிடும்? கசப்பு அப்படிங்கிற வேறுன்னு இருக்கு. அந்த வேறு உள்ளே விட்டுனா கட்டி உள்ளே முளைச்சிரும். யார் மேலே கசப்பு அதை மறக்கவே முடியல, எடுக்கவே முடியல. நான் செத்தாலும் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், காலை எடுத்து என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன். தூக்கத்தில் எனக்கு அதை மறக்கவே முடியாது. எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் நான் அதை சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் வன்மம், வஞ்சனை, கோபம், வைராக்கியம், கசப்பு இதெல்லாம் உள்ளே இருந்ததுன்னா நீங்களே வியாதியே கமான் ஐ எம் ரெடி, உனக்காக இடத்த நினைச்சிருக்கேன். ஆமாம், கட்டி நீ வயிற்றில் வாரியா, நுரையீரலில் வாரியா, கர்ப்பப்பையில் வாரியா, நெஞ்சில் வாரியா, கிட்னியில் வாரியான்னு நீங்களே இன்விடேஷன் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சரீரம் எதுக்கு பிக்கப்பட்டது? அவருடைய தழும்புகளால் நான் குணமாக. அதை நிதானித்து அறியணும். அவர் சத்துருக்களை எப்படி நேசித்தார் பார்த்தீங்களா? பகைக்கிறவங்க, விரோதிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யுங்கன்னு சொன்னார், அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ அந்த பாடுகளை நீங்கள் தியானித்து பாருங்கள். சிலுவையில் அவர் அடிக்கப்படும் போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் தகுதி இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் எடுக்கலைன்னு என்ன செஞ்சிடக்கூடாது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தார். ஏன்னா நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ள என்ன செய்யாது, இராது. அதே நேரத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே மனஸ்தாபத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமானால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, எல்லா அநியாயங்களையும் அகற்றி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாக இருக்கிறார். ஒரு பிரபலமான மருத்துவமனை பாஸ்டன் அப்படிங்கிற ஒரு சிட்டியில், அந்த சிட்டியில் ஒரு 60 வயது நிரம்பிய ஒரு நபர் பலவீனப்பட்டு சிகிச்சையில் இருந்தார். அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க, என்ன நோய் நினச்சி முடியல, கண்டுபிடிக்க முடியல. பல நிலைகளில் அவரை டயக்னோஸ் பண்ணி பார்க்காங்க. ஆனால் அந்த வியாதிக்கான அறிகுறியை கண்டே பிடிக்க முடியல. மனநல நிபுணர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவரை டெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட எத்தனையோ கேள்விகள் என்னெல்லாமோ கேட்டு பார்த்துட்டாங்க. அவங்களாலே என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன சேப்பல் உண்டு, சிற்றாலயம். அந்த சேப்பலில் சர்வீஸ் நடத்துறதுக்கு ஒரு பாஸ்டர் உண்டு. அந்த பாஸ்டருடைய பேர் பாஸ்டர் ஜான். அப்போ கடைசியாக வேறு வழி கிடையாது, இவரை காப்பாற்ற முடியாது. கடைசியாக ஒரு முறை பாஸ்டரை கூப்பிட்டு வந்து என்ன செஞ்சோம், அந்த சேப்பலில் உள்ள பாஸ்டரை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ண சொல்லிடுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ண பாஸ்டர் வரவழைக்கப்பட்டார். இப்போ பாருங்கள், இந்த குறிப்பிட்ட நபர் மிகுந்த பலவீனத்தோடு மிகுந்த வியாதியின் போராட்டத்தில் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறார். போதகர் ஜான் அவரை பார்க்குறார். அவருடைய முகத்தை மரண பயம், சாக போகிறோம் அப்படிங்கிற அந்த நிழல் அவருடைய கண்களில் தெரிகிறது. ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. அவரோடு கூட அவர் பேச ஆரம்பித்து கொண்டே இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டே இருந்தார். அப்போ ஆவியானவர் சொன்னாராம், திருவிருந்து எடுக்க நீ ஆயத்தமா அப்படின்னு கேளு அப்படின்னார். அப்போ இந்த போதகர் இப்போ சிக் பெட்டில் கடைசி நேரத்தை எதிர்பார்த்துட்டு இந்த மனுஷன்ட்ட கம்யூனியன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமான்னு எப்படி கேட்க,
யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானுடைய ஏவுதல் இருந்தனால, ஐயா நீங்கள் திருவிருந்து எடுக்க ஆயத்தமா அப்படின்னு கேட்டார். அந்த வார்த்தை கேட்ட அடுத்த நிமிஷம் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக ஓட ஆரம்பிச்சு. ஏங்கி ஏங்கி அழுதுருக்கிறார். கொஞ்ச நேரம் அழுதுக்கப்புறம், ஐயா ஏன் அழுறீங்க, நான் ஏதாவது தப்பாக கேட்டேன்னா? அப்போ அந்த ஐயா சொன்னாராம், திருவிருந்து எடுப்பதற்கு என்னிலே தகுதி இல்லை. அப்போ தான் அவர் சொன்னாரா, இல்லை, இயேசு உங்களையும் மன்னிக்க அன்புள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு அவருடைய கண்களில் இரக்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் தவறுகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பாக இயேசு உங்களை மன்னிப்பார். அந்த ஐயா கேட்டாராம், இயேசு உண்மையிலே என்ன மன்னிப்பாரா? கண்டிப்பாக மன்னிப்பார். அந்த படுக்கையில் படுத்திருந்த அந்த நபர், அவர் தன்னுடைய வாய் திறந்து மெதுவாக தன்னுடைய குறைகளை அறிக்கையிட்டார், தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டார். அவருடைய நினைவில் அவரை அழுத்தி கொண்டிருந்த அத்தனை காரியங்களை அவர் அறிக்கையிட்டார். அறிக்கையிட்டு கொண்டிருந்த நேரத்தில் இந்த போதகர் அவருக்காக கண்களை மூடி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஆவியானவரே கிரியை செய்யுங்கன்ட்டு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா படுத்திருந்தாலும் இப்போ எந்திரிச்சு உட்காந்துட்டார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய குறைகளை எல்லாம் அறிக்கையிட்டு இயேசுவினிடத்தில் மனப்பூர்வமாக அவர் மன்னிப்பு கேட்டு அமைதியாக உட்கார்ந்துருந்தார். அப்போ அந்த பாஸ்டர் கேட்டார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இப்போ இருக்கா? ஆமாம் பாஸ்டர், எனக்கு இருக்குது. உடனடியாக சில நிமிடங்களில் கர்த்தருடைய பந்தி அவருக்கு கொடுக்கப்பட்டது. நடந்தது என்ன தெரியுமா? 3 நாளில் சுகமாகி வீட்டுக்கு போயிட்டார். அல்லேலூயா. அப்போ திருவிருந்து அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய சுகம் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இது ஏதோ ஒரு சடங்காச்சாரம், சபையில் மாதத்திற்கு 1 முறையோ 2 முறையோ அனுஷ்டிக்கப்படும் ஒரு அனுசாரம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. இதில் உங்களுக்கு பங்கு இருக்குது. நீங்கள் அவரோடு ஐக்கியப்படுகிறதை அதில் வெளிப்படுத்துகிறீர்கள். திருச்சபையோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவ ராஜ்யத்திற்கும் இடையில் எந்த இடைவெளியும் இல்லை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள். அப்போ இதெல்லாம் நம்ம நிதானித்து சரி செய்ய வேண்டியதெல்லாம் அணிஞ்சிடணும். சரி செஞ்சு ஒப்புரவாக வேண்டியதெல்லாம் அணிஞ்சிடணும். ஒப்புரவாகி அறிக்கையிட வேண்டியதெல்லாம் அணிஞ்சிடணும். அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டியதெல்லாம் அணிஞ்சிடணும். விட்டு நல்மனம் பொருத்த வேண்டியதெல்லாம் அணிஞ்சிடணும். நல்மனம் பொருந்தி மன்னிக்க வேண்டியதெல்லாம் அணிஞ்சிடணும். மன்னிச்சு அல்லேலூயா இயேசுவை போல மாற ஆயத்தமாக இருக்கணும். இதில் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா கொரிந்து சபையை பார்த்து சொல்லப்பட்டது போல் நம்ம சபையை பார்த்து சொல்லப்படாது. இந்த சபையில் உங்களில் அநேகர் பலவீனர்னு சொல்லிடக்கூடாது. உங்களில் அநேகர் வியாதி உள்ளவருமா இருக்கிறீர்கள் அப்படி சொல்லிடக்கூடாது. உங்களில் அநேகர் மரித்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த திருவிருந்த தவறாக எடுத்தது தான். அப்படி நம்மை குறித்து என்ன செய்யப்படக்கூடாது, சொல்லிடக்கூடாது. கர்த்தருடைய சரீரத்தையும் நம்ம நிதானித்து பார்ப்போம், நம்மையும் நாம் நிதானித்து பார்ப்போம். இந்த ஐக்கியத்தில் சேர்வது நிமித்தம் கர்த்தர் நல்ல பலனையும் சுகத்தையும் தீர்க்காயிலையும் தந்து நித்திய ஜீவனிலே பங்கடைய ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டோடு சொல்லுங்கள், ஒரு நாளும் நாங்கள் துணிகரமாக இந்த கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளக்கூடாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, அபாத்திரமாய் நான் போஜனபானம் பண்ணிடக்கூடாதுப்பா. தகுதி இல்லாத ஒரு நபராய் அதிலே நான் கலந்து கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் எனக்கு தகுதி இருக்கிறது என்கிற துணிகரமும் எனக்கு வந்துவிடக்கூடாது. தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் என்னை அர்ப்பணித்து உம்மிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்று கிருபையினாலே இந்த ஐக்கியத்தில் நான் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இதில் ஒரு போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மீறுதல்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல், தவறுகளுக்கு இடம் கொடுக்காமல், பாவத்திற்கு இடம் கொடுக்காமல், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் உண்மையாய் உத்தமமாய் நேர்மையாய் பரிசுத்தமாய் இதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.